أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما صدق الله العظيم. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லா. ஸலாத்தினும் கருணையும் ஸலாமெனும் மீடேற்றமும் நபிகுலத் திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகத்துக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாது அகிலத்தார்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இறை இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்னியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழிந்து போகக்கூடிய துனியாவில் எங்களை வாழ்வதற்காக அனுப்பியிருக்கிறான். சகோதரர்களே, வாழ்வது நோக்கமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கையை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கைக்காக தயாரிப்பு செய்வதுதான் இந்த உலகத்தில் நோக்கம். அந்த உலகத்தில் யாராலும் நிரந்தரமாக வாழ முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், உங்களுக்கு முன்னால் யாருக்கும் நான் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலம் அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அல்லாமா ஜாதுல் ஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், ஃபகைஃப தஃப்ரஹு பித்துன்யா வலத்தஹா, ஏ மனிதனே, இந்த துனியாவுடைய அற்ப இன்பங்களை பார்த்து நீ ஏமாந்திருக்கிறாய். இந்த துனியாவினுடைய அற்ப இன்பங்களில் நீ மயங்கி கிடக்கிறாய். யா மன் யுஅத்து அலைஹி லஃப்து வன் நஃபஸு, உன்னுடைய பேச்சுக்களையும் மூச்சுக்களையும் அல்லாஹ் எண்ணிக்கொண்டிருக்கிறான், மறந்து விடாதே. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அல்லாஹ் சொல்கிறான், நீ மொழியக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நல்லதை மொழிந்தால் ரகீப் என்ற மலக்கு பதிவு செய்வார், அவர் வலக்கரத்தில் இருக்கிறார். பாவமான வார்த்தையை மொழிந்தால் அதீத் என்ற மலக்கு இருக்கிறார், அவர் இடக்கரத்தில் இருந்து உன்னுடைய வார்த்தைகளை பதிவு செய்வார். சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலம் அற்பமானது, சொற்பமானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சிறந்தவர்கள், ஆனால் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. சஹீஹுல் புகாரியில் வருகிறது, இன்னும் ஒரு ரிவாயத்திலும் வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் நாயகத்தை உயிரை விட நேசித்தவர் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த மகளும் தன்னுடைய தகப்பனை அவ்வாறு நேசித்திருக்க முடியாது. அவ்வளோ உயிரை வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 6 மாதம் தான் இந்த உலகத்தில் அன்னை ஃபாத்திமா வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அந்த 6 மாதமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்த சரித்திரம் கிடையாது, சிரிக்கவில்லை. அண்ணல் நாயகத்தை அடக்கியதற்கு பின்னால்
ஓடி போய் அந்த மண்ணை அள்ளி, நபியுடைய கபரு மண்ணை அள்ளி அதை மோந்து கொண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா. யார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் மண்ணை மோந்து கொள்வாரோ, நாயகத்தின் கபரு மண்ணை யாராவது மோந்து கொண்டால், அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா, அவன் மௌத்தாகும் வரைக்கும் வேற எந்த வாசத்தையும் நோர தேவையில்லை. ஏன்? கஸ்தூரி மனமடித்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரில் இருந்து. சுப்பத் அலைய மஸாயிபு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததால் எனக்கு வந்த கஷ்டம், எனக்கு வந்த துன்பம், லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி உதுன லயாலியா, எனக்கு வந்த கஷ்டத்தை பகலுக்கு கொடுத்தால் அந்த பகல் எல்லாம் இரவாக மாறிவிடும். சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை. உலகத்தின் தலைவர், சுவர்க்கத்தின் தலைவர் உலகத்தில் நிரந்தர வாழ்க்கை வாழவில்லை. சகோதரர்களே, உலக வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து விடக் கூடாது. அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறான் நமக்கு, அல்லாஹ் கபரை வைத்திருக்கிறான் நமக்கு, அல்லாஹ் மரணத்துக்கு பின்னால் ஆகிரத் என்ற ஒரு மறுமை வாழ்க்கையை வைத்திருக்கிறான் நமக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 13 வருடங்களாக சஹாபாக்களுடைய உள்ளத்தில் விதைத்த விதை என்ன தெரியுமா? 13 வருடங்களாக நாயகம் செய்த உழைப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி விளங்கப்படுத்தினார்கள், ஆகிரத்தை பற்றி விளங்கப்படுத்தினார்கள். உலகத்தை, துனியாவை அடைவதற்கு இமாமை கொண்டு வந்து மிம்பரில் குத்பா ஓத தேவையில்லை. சகோதரர்களே, குத்பா என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அந்த குத்பாவை கேட்டால் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், ஆகிரத்துடைய சிந்தனை வர வேண்டும், கபருடைய நினைவு வர வேண்டும். இந்த தலைப்புகளில் தான் குத்பா ஓதப்பட வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் 115 இடங்களில் ஆகிரா என்ற வார்த்தையை மாத்திரம் பாவிக்கிறான். ஏன்? மனிதனே விளங்கு, குர்ஆனை 40 நாளில் ஓதுவதற்கு மாத்திரமல்ல நான் குர்ஆனை இறக்கி இருக்கிறேன். மனிதனே, மௌத்தான ஊடுகளில் ஓதுவதற்கல்ல நான் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறேன். வியாழக்கிழமை இரவில் மாத்திரம் யாசீன் ஓதுவதற்காக நான் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறேன். உலகத்தில் உன்னுடைய சொர்க்கத்தை நரகத்தை நான் குர்ஆனில் தீர்மானித்து வைத்திருக்கிறேன். பெருட்டுங்கள் சகோதரர்களே, குர்ஆனை, ஆகிரத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான் குர்ஆனில். சூர் என்று ஒரு சத்தம் வந்து விட்டால் என்ன நடக்கும் சகோதரர்களே? இன்னைக்கு எவ்வளவு படிப்புகள், எவ்வளவு பட்டங்கள், எவ்வளவு பதவிகள், கேட்டு பாருங்கள். ஆகிரத்தை பற்றி என்ன தெரியும்? தெரியாவிட்டால் நஷ்டமே சகோதரர்களே. நாம் இங்கே ஆள வந்தவர்களா? ஆகிரத்தில் வாழ வந்தவர்கள் நாம். மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. சூர் என்று ஒரு சத்தம். இந்த காலத்தில் சத்தத்துடைய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான். மைக் இல்லாமல் குத்பா செய்ய முடியாது. ஒரு 50-100 பேர் இருந்தாலே மைக் இல்லாமல் குத்பா செய்ய முடியாது. சகோதரர்களே, அந்த காலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் சத்தம் எப்படி இருந்தது தெரியுமா? ஹஜ்ஜத்துல் வதா 1,24,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைக்கிலா பயான் செய்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பீக்கரிலா பயான் செய்தார்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சத்தம் சுப்ஹானல்லாஹ் 1,24,000 சஹாபாக்களும் பயானை கேட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈரானுக்கு படை அனுப்பினார். ஈரான், அதுவும் ஈரானுடைய ஆரம்பம் அல்ல, ஈரானுடைய தொங்கல், நஹாவன்ஸ். சகோதரர்களே, சவுதியிலிருந்து ஈரானுக்கு 2000 கிலோமீட்டர் பிரயாணிக்க வேண்டும். மதீனாவின் மிம்பரில் நின்று கொண்டு யா சாரியா அல் ஜபல், ஈரான் படை தளபதியை கூப்பிட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சாத்தியமாகுமா சகோதரர்களே? இந்த காலத்தில் சாத்தியமாகுமா? மதீனாவின் மிம்பரில் நின்று கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யா சாரியா, சாரியாவே, 2000 கிலோமீட்டருக்கு அங்கால் இருப்பவரை கூப்பிட்டார்கள். சாரியா திரும்பி பார்த்தார். வரலாறை பிரட்டுங்கள், சஹாபாக்களுடைய சாதனைகளை பாருங்கள். திரும்பினார் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு. எதிரிப்படை இருந்தது, வெற்றி கொன்றார், வெற்றி அடைந்தார், தோல்வியை தூர எறிந்தார். இதுதான் சத்தத்துடைய பரக்கத். சகோதரர்களே, மனிதருடைய சத்தம் அந்த அளவுக்கு என்று சொன்னால்
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சத்தம் அந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சத்தம் போடுவதற்காக ஒரு மலக்கை படைத்திருக்கிறான் தெரியுமா? சத்தம் போடுவது மாத்திரம்தான் அவருடைய வேலை. ஆனால் அவர் இன்னும் சத்தம் போடவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் மலக்கை படைத்திருக்கிறான். அவருடைய பெயர் இஸ்ராஃபீல். அவர் படைக்கப்பட்ட நாளில் அவருடைய கரத்தில் அல்லாஹ் ஒரு குழலை கொடுத்து வைத்திருக்கிறான், ஒரு ஊது குழல், பூக். அந்த பூக்கை அவர் ஊதினால் சகோதரர்களே 2 தரம் ஊதுவார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விடயங்கள் சொன்னார்கள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கண்ணை மூடியது கிடையாது. கண்களை, இது கட்டுக்கதை அல்ல, ஹாக்கிமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். கண்களை மூடியது கிடையாது. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரே இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அர்ஷை பார்த்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, படைக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த குழலை ஏந்தி கொண்டிருக்கிறார். ஏன் கண்ணை மூடாமல் இருக்கிறார் தெரியுமா? கண்ணை மூடிய தருணத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் என்ன செய்வது? அதுதான் கண்ணை மூடாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், ஊதுங்கள் இஸ்ராஃபீல், குழலை ஊதுங்கள் இஸ்ராஃபீல். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஊத ஆரம்பிப்பார். சிந்தியுங்கள், உலகத்தில் உள்ள எல்லாருடைய கழுத்துகளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகத்தின் கழுத்துகளை போல ஆட ஆரம்பிக்கும். وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ. ஒரு சத்தம் தான். வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் தலை சுத்தி விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள். அந்த குழலில் அவர் முதலாவது தரம் ஊதினால் அல்லாஹ் வானத்தை கதவுகளாக மாற்றி விடுவான். சகோதரர்களே, அவர் முதலாவது தரம் ஊதினால் சூரியன் சுருட்டப்படும். அல்லாஹ் சொல்கிறான், சூரியனை அல்லாஹ் சுருட்டுவான். நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்துவிடும். சகோதரர்களே, அவர் முதலாவது தரம் ஊதினால் அல்லாஹ் சொல்கிறான், பேப்பரை சுருட்டுவதை போல நான் வானத்தை சுருட்டுவேன். அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் நடக்க இருக்கிறது. யார் இதையெல்லாம் நம்பவில்லையோ அவன் முஸ்லிம் கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம். அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை பார்க்கிறாய், நீல நிறத்தில் நீ. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதினால் ஃபைதன் ஷக்கத்திஸ் ஸமா, வானம் துண்டு துண்டாக பிளக்கும். ஃபகானத் வர்ததன் கத்திஹான், வானத்துடைய நிறத்தை நான் ரோஸ் கலராக மாற்றி விடுவேன். அல்லாஹ் சொல்கிறான், வானம் ரோஸ் கலராக மாறிவிடும். சகோதரர்களே, கத்திஹான், எண்ணெயின் அடிமண்டியை போல் மாறிவிடும் வானம். சகோதரர்களே, சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை ஏன் ஓதச் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த சூரா ஆரம்பிப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அந்த சூரா முடிவது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமை பற்றி. அந்த சூராவின் நடுவில் மூசா அலைஹிஸ்ஸலாம், அந்த சூராவின் நடுவில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், அந்த சூராவில் கியாமத்துடைய நாளை அல்லாஹ் பேசுகிறான். எந்த மலைகளை உலகத்தை கட்டி ஆள்வதற்காக, உலகத்தை தாங்கி பிடிப்பதற்காக நான் படைத்திருக்கிறேனோ, அல்லாஹ் சொல்கிறான், அந்த மலைகளை பஞ்சாக பறக்க விடுவேன் நான். அல்லாஹ் சொல்கிறான், பூமியை பார்ப்பீர்கள், மஹ்ஷர் மைதானம் உருவாக்கப்படும். சகோதரர்களே, எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். மஹ்ஷர் மைதானம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்துன் பைலா அஃப்ரா, சிவப்பும் வெள்ளையும் கடலாக நான் மாற்றுவேன் உலகத்தை. சிவப்பும் வெள்ளையும். சகோதரர்களே, அந்த பூமியில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த பூமியில் கட்டடம் இருக்காது, அந்த பூமியில் மலைகள் இருக்காது, மரம் இருக்காது, மேடு இருக்காது, பள்ளம் இருக்காது. சகோதரர்களே, இன்று கிழக்கு மாகாணம் சமதரை, கொழும்பு சமதரை, மலை நாட்டுக்கு போனால் மேடு பள்ளம். மஹ்ஷர் மைதானம் அப்படி அல்ல, எல்லாமே சமதரை.
எல்லாம் சமதரை. ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா. அல்லாஹ் சொல்கிறான் யாரும் தப்பே இல்லாது. நினைக்கலாமே சலாக்கில் அவ்வளோ கூட்டத்துக்குள்ள நாங்க எங்க வரப்போறோம்? அல்லாஹ் சொல்கிறான் நினைக்கிறியா யாரும் தப்பேலாது. அவ்வலீன வல் ஆகிரீன் லமஜ்மூஊன் இலா மீகாத்தி யௌமின் மஅலூம். அல்லாஹ் சொல்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக யார் வந்து பிறப்பாரோ எல்லாரையும் எழுப்பி நிப்பாட்டுவேன் அந்த மைதானத்தில் நான். சகோதரர்களே, மஷர் மைதானம் எங்கே உருவாக்கப்படும்? பலஸ்தீனில் உருவாக்கப்படும். நேரம் போதாது, எக்ஸாம் இருப்பதால் நீண்டு செல்ல எனக்கு நேரம் கிடைக்காது. சகோதரர்களே, பலஸ்தீன் மஷர் மைதானமாக மாறும். சிரியா மஷர் மைதானமாக மாறும். ஜோர்தான் மஷர் மைதானமாக மாறும். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முதலாவது சூர் ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் ஒரு மலையை இறக்குவான். எல்லா மனிதர்களும் புல் முளைப்பதை போல எழும்பி நிற்பார்கள். யாரும் தப்பேலாது, யாரும் தப்பேலாது. சகோதரர்களே, அல்லாஹ் சூரியனை கொண்டு வருவான். எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது சூரியன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மைல் தொலை தூரத்தில் கொண்டு வரப்படும். மீல் என்ற வார்த்தைக்கு அரபியில் 2 அர்த்தம். முதலாவது மீல் என்று சொன்னால் ஒரு மைல், இரண்டாவது மீல் என்று சொன்னால் சுருமா போடக்கூடிய குச்சி. சகோதரர்களே, சுருமா போடக்கூடிய குச்சியின் அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டினால் என்ன நடக்கும்? சகோதரர்களே சிந்தியுங்கள். பாவிகள் வேர்வையில் தத்தளிப்பார்கள். சிலர் கரண்டை கால், சிலர் முழங்கால், சிலர் இடுப்பு, சிலர் நெஞ்சு, சிலரை வேர்வை கடிவாளமிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 7 கூட்டத்தார் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான். சகோதரர்களே, எல்லாரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று கத்திக் கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, கபரில் இருந்து எழும்பி வருவான் ஒவ்வொரு மனிதனும். அல்லாஹ் சொல்கிறான் சாயிகு வ ஷஹீத். ஒவ்வொரு மனிதனோட 2 பேர் வருவாங்க. குர்ஆன் இதெல்லாம் மஷர் மைதானத்துக்கு தனியே போறல்ல யாரும். ஒவ்வொரு மனிதனோட 2 பேர் வருவாங்க. 2 மலக்குமார் வருவார்கள். முதலாவது மலக்குடைய பேர் சாயிக். சாயிக் என்றால் அரபியில் டிரைவர். இவர்தான் கபர்ல இருந்து என்னையும் உங்களையும் மஷர் மைதானத்துக்கு கூட்டி கொண்டு போவார். தப்பே இல்லாது யாரும். கபர்ல இருந்து எழுப்பாட்டுவார். வா போவோம் மஷருக்கு. அல்லாஹ் கூப்பிடுறான். யௌம யத்தபிஊன அத்தாஇ லா இவஜ லஹு. அல்லாஹ் சொல்கிறான் 2வது சூர் ஊதப்பட்டால், முதலாவது சூர் ஊதி 40 வருடங்களுக்கு பின்னால் தான் 2வது சூர் ஊதப்படும். 2வது சூர் ஊதப்பட்டால் எல்லாரும் பித்து பிடித்தவர்களைப் போல அந்த சூரை நோக்கி அப்படியே போவாங்க. சாயிக் கூட்டி கொண்டு போவார். அடுத்தவர் ஷஹீத். ஷஹீத் என்றால் சாட்சியாளர். நான் செய்த நல்லவைகள், நீங்கள் செய்த நல்லவைகள், பாவங்கள் எல்லாத்தையும் அவர் ரிப்போர்ட் ஒப்படைப்பார் அல்லாஹ்விடத்தில். ரிப்போர்ட்டை பார்ப்பான் மனிதன். சகோதரர்களே, ரிப்போர்ட்டை பார்ப்பான். மாலி ஹாதல் கிதாப். ரிப்போர்ட்டை பார்த்தால் உம்மாக்கு தெரியாமல் செய்த பாவங்கள், வாப்பாவுக்கு தெரியாமல், டீச்சருக்கு தெரியாமல், உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ரூமை பூட்டிக் கொண்டு செய்த பாவங்கள், பேசிய ஹராம்கள், ஃபேஸ்புக் தொடர்புகள் எல்லாம் இருக்கும். சகோதரர்களே, எல்லாம் இருக்கும். கேட்பான், இந்த ஏடு என்ன ஏடு இது? லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரா இல்லா அஹ்ஸாஹா. சொல்லுவான், செஞ்ச ஒன்றையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் ரிப்போர்ட்ல இருக்குது. தப்பேலுமா சகோதரர்களே? சிந்தனைக்கு எடுங்கள். மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை. சகோதரர்களே, மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறான், பாவி விளங்கிக் கொள்வான், தப்ப முடியாது. யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிதின் பிபனீன். அல்லாஹ் சொல்கிறான், பாவி சொல்லுவானாம், யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் தாரேன். யாருக்காக தொழுகையை விட்டுட்டு ஊர்ல ஓடினாய்? யாருக்காக ஜக்காத் கொடுக்காமல் செலவழித்தாய்? யாருக்காக அராத்தை செய்தாய்? அந்த புள்ளைகளை சொல்லுவானாம், யா அல்லாஹ் இதோ என்னுடைய புள்ளைகள், எடுத்துக்கோ, நரகத்துல போடு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு யா அல்லாஹ். குர்ஆன் இது, குர்ஆன். வஸாஹிபா, மனைவி, யா அல்லாஹ்
மனைவி இருக்கிறா, தங்கத்தால் குளிப்பாட்டினார் மனைவி. மனைவிக்காகத்தானே தாயோட சண்டை பிடிக்கிறாங்க எத்தனையோ பேர். மனைவியுடைய பேச்சை கேட்டுத்தானே தாயை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர். சொல்லுவான், என்ன நிக்கிறா இவ போடு நரகத்தில், யா அல்லாஹ் என்ன விட்டுடு ரப்பே. அல்லாஹ் சொல்லுகிறான், மனைவியேடு யா அல்லாஹ், என்ற பிள்ளைகளேடு, என்ற முழு குடும்பத்தையும் நரகத்தில் போடு யா அல்லாஹ். இந்த வாப்பா உம்மா சாச்சா பெரியப்பா மச்சான் மைனி எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போடு, என்ன விட்டுடு ரப்பே, என்ன விட்டுடு. சொல்லுவானாம், அதுவும் போதாதா, அதுவும் போதாதா. வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி, யா அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போடு, பரவாயில்ல என்ன மட்டும் விட்டுடு. அல்லாஹ் சொல்கிறான், கல்லா ஒரு நாளும் நடக்காது. தப்புவியா என்னிடத்தில்? உலகத்தில் நான் சும்மா இருக்கிறேன் என்பதாக நினைக்கிறியா? அல்லாஹ் சொல்கிறான், அறிவு கெட்ட மனிதர்களை பார்த்து அறிவாளிகள் தப்பி விட்டார்கள். சகோதரர்களே, யார் அறிவாளி? கோடி கோடியா சேர்த்தவனா அறிவாளி, மாடி மாடியா கட்டியவர்களா அறிவாளி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமைக்காக யார் தயாரிப்பு செய்தானோ அவன்தான் அறிவாளி. இதை சொன்னது யார்? உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, எல்லாரும் எல்லாரும் தப்ப பார்ப்பார்கள், எல்லாரும் தப்ப பார்ப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், தப்பே இல்லாது. உலகத்தில் நான் விட்டு வைத்தேன், ஏன் தெரியுமா? உலகத்தில் நான் உன்னை பிடிக்கல, வட்டி எடுத்தாய் நான் உடனே பிடிக்கல, மாற்றம் செய்தாய் தொழுகையை விட்டாய் நான் உடனே பிடிக்கல, ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் உலகத்தில் சுட சுட உங்களை பிடித்தால், அல்லாஹ் சொல்கிறான், லவ் யுஆஹிதுல்லாஹு الناس بما كسبوا, சுட சுட உங்களை பிடித்தால் மா தரக அலா ظهرها من دابة, உலகத்தில் ஒரு பூச்சி புழு கூட மிஞ்சாது. நான் பிடிக்கிறல, விட்டு வைக்கிறேன். சனஸ்தரிஜுஹும், விட்டு பிடிப்பேன் நான். அல்லாஹ் சொல்கிறான், பிடிப்பேன். அங்க வா எல்லாரும், இங்க இல்ல. அங்க வா, கபருக்கு வா, மஹ்ஷருக்கு வா, உனக்கு எல்லாம் காத்திருக்கிறது. நல்லவனா, உனக்கு நான் சுவர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு தருவேன். நல்லவர்களுக்கு, நல்லடியார்களுக்கு சுவர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு. சகோதரர்களே, புகாரியை பேசுகிறேன் நான். புகாரி, தகூனுல் அர்து குப்ஸதன் வாஹிதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்ஷர் மைதானத்தில் சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் ரொட்டி சுடுவான். ஆசையா சகோதரர்களே? வாங்க பள்ளிக்கு, ஹராத்த விடுவோம் சகோதரர்களே. அல்லாஹ் தயாரிக்கும் ரொட்டி. புதுக்கடைக்கு ஓடுறாங்க, என்னத்துக்கு? சுவையான சாப்பாடு சாப்பிட. ஏன் கேஎஃப்சி, ஏன் பீஸா ஹட், ஏன் பர்கர் கிங், ஏன்? காசி போனா பரவாயில்ல, நல்லா திங்கணும். டைனமோக்கு போய் தின்னாம இருக்கேனுமா நமக்கு? சகோதரர்களே, அல்லாஹ் ரொட்டி சுடுவான். எந்த சைஸ் ரொட்டி தெரியுமா? உலகத்தை விட பெரிய ரொட்டி அல்லாஹ் சுடுவான். புகாரி, புகாரி, அங்கால இங்கால இல்ல. உலகத்தை விட பெரிய ரொட்டி. ரொட்டியை சும்மா தின்னேலுமா சகோதரர்களே? ரொட்டியை சும்மா திங்கலாமா? கறி வேணுமே. அல்லாஹ் 2 கறியாக்குவான். முதலாவது கறி சௌர், காளை மாடு. 2வது கறி ஹூத், திமிங்கிலம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த திமிங்கிலத்துடைய ஈரல், அந்த மீண்ட ஈரலை மாத்திரம் யகுலு மின் ஸாயிதி கபிதிஹா 70000, மீனுடைய ஈரலை 70000 சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள். சகோதரர்களே, மாற வேண்டும் நாம் சொர்க்கவாதிகளாய். எதற்காக இந்த ஜும்மா? எதற்காக எங்கே இருந்து வந்து மிம்பரில் நான் நிற்கிறேன்? அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். சகோதரர்களே, நரகவாதி நரகத்துக்கு போக தேவையில்லை, நரகத்துக்கு போக தேவையில்லை. அல்லாஹ் சொல்லுவான், சுனாமி வந்ததே, வளமையா நீங்க வந்தீங்க எங்களை பார்க்க, சுனாமி வந்துச்சு டிசம்பர்ல, உங்களை பார்க்க நான் வாரேன். வந்து ஒரு கூட்டத்தை அள்ளி கொண்டு போச்சு. நல்லவர்கள் நல்லவர்களாக போனாங்க. எத்தனையோ பேர் விடிய விடிய படம் பார்த்து சுபகம் இல்லாமல் படுத்தவர்களும் போனாங்க. வந்தா எப்படி இருக்கும் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய சக்தியை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், நரகவாதி வா, உன்னை நரகத்துக்கு கொண்டு போறல்ல, உன்னை நரகத்துக்கு கொண்டு போறல, ஃபர்ஸ்ட் உனக்கு நரகத்தை காட்ட போறேன் வா. அல்லாஹ் சொல்லுவான், வஅரத்னா ஜஹன்னம் யௌமைதில் லில் காஃபிரீன அர்தா.
நரகத்தை கொண்டு வந்து காட்டுவேன் நான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 கடிவாளங்களால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களை, சிந்தனைக்கு வராது. 70,000 கடிவாளங்களால் கட்டி ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்கு பிடித்து இழுத்து வருவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதை பார்த்தவுடன் உலகத்தில் உலமாக்கள் சொன்னார்கள், முஅத்தின் 5 தரம் பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். எத்தனையோ கஸ்துகள்ல போனாங்க, விலங்கல்ல ஒரு கூட்டத்துக்கு, எல்லாரும் அல்ல, ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு விலங்கல். அல்லாஹ் சொல்றான், விளங்காது. விளங்கும் எங்க தெரியுமா? அங்க வா, விளங்கும் உனக்கு. அங்க வா, நரகத்தை பாரு. அல்லாஹ் சொல்றான், நரகத்தை பார்த்தவுடன் விளங்கிருமாம், புத்தி வந்துருமாம். யததக்கருல் இன்சான். அல்லாஹ் சொல்றான், இப்ப புத்தி வந்து என்ன செய்ய? ஒரு பிரயோஜனமும் இல்லை சகோதரர்களே, ஒரு பிரயோஜனமும் இல்லை போ நரகத்துக்கு. ஆக குறுகிய கால வாழ்க்கை தந்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். தரப்பட்ட தலைப்பு நீண்ட தலைப்பு, பேசுவதற்கு நேரம் போதாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் மௌத்துக்கு தயாரிக்க கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அறியாத மக்கள் யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். எங்கட பாவங்களை நீ மன்னிக்கலண்டா யா அல்லாஹ், நாங்க நஷ்டவாளிகள் யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, சங்கையாளனே, எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்கிறியா அல்லாஹ். பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். கலிமாவோட மதீனா முனவ்வரால, மஸ்ஜிது நபவியில, ரவுதால, சுஜூதுடைய நிலைமையில சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு